ரெடியா போலாமா? மியூட்டில் போட்டுருங்க. ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக அந்நியருடைய ஆதிக்கத்தின் கீழ் சிங்களருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்து கொண்டிருக்கும் ஈழ தேசத்தை மீட்பதற்காக விடுதலை புலிகள் என்ற இயக்கம் தொடர்ந்து போராடி வந்தது. அந்த போராட்டத்தில் ஏறத்தாழ 50,000த்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து அந்த தேசத்தை மீட்பதற்காக போராடினார்கள். அவர்களுடைய ஈகத்தை போற்றும் விதமாக தாய் தமிழகத்தில் வாழுகிற நமது உறவுகள், இங்குள்ள தமிழர்கள் கூடி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு வீர வணக்க நிகழ்ச்சியை நடத்துவோம். அவர்களுக்கு வீர வணக்கத்தை நிகழ்த்துவோம். அந்த வகையில் இந்த வருடம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக முதலாக தமிழகமெங்கும் இருக்கிற உணர்வாளர்கள் ஒன்று கூடி இந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம். வருகின்ற 27, அதாவது நாளை மாலை 4:30 மணி அளவில் திருச்சி தென்னூரில் இருக்கின்ற உழவர் சந்தை திடலில் ஒரு மிக பிரமாண்டமான மாவீரர் பொதுக்கூட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் உள்ள தாய் தமிழ் உறவுகள், தமிழ் இன உணர்வாளர்கள், தமிழ் இன பற்றாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாவீரர் நாள் உரை நிகழ்த்துவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வியனரசு அவர்கள், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் தனியார் அவர்கள், அண்ணன் KM ஷரீஃப் அவர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எமது மாவீரர்களுக்கு தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகின்றார்கள். ஆகவே இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நாளை, இந்த ஈகத் திருநாளை நாம் அனைவரும் போற்ற வேண்டும், மாவீரர்களை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே உறவுகள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம். இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நினைஞ்சிருக்காங்க? நீங்கள் தொடர்ச்சியாக ஊடக சந்திப்பின் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏறத்தாழ 50 விழுக்காடுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பத்தில், அதை யாரெல்லாம் அதிலிருந்து விலகி வந்தாங்களோ அதில் 1-2 மாவட்ட செயலாளரை தவிர்த்து மற்ற அனைவரும் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நாளைக்கு அந்த கூட்டத்தில் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட நாம் தமிழர் இயக்கம் கட்சி ஒரு சரிபாதியான பிளவுன்னு சொல்லலாம். அதற்கு சரிபாதியான பிளவுன்னு சொல்ல முடியாது, அதற்கு மேலே சொல்லலாம். இது பிளவு அப்படிங்கிறத சொல்கிறத கூட நாங்கள் ஏற்கலை. ஒரு உணர்வு, தமிழ் இன உணர்வு கொண்ட ஒரு 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 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு பேரெழுச்சியாக இயங்கணும்னு வந்த எண்ணற்ற தம்பிமார்கள் ஒரு நம்பி தான் நாம் தமிழர் என்ற கட்சியை தொடங்கினோம், பயணித்தோம். அதில் ஒரு நம்பிக்கையற்று போய் இன்றைக்கி பெரிய ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே உள்ள தம்பிகள் அப்படியே உணர்விட்டு போய் ஆமைதியாயிட்டாங்க. அதில் எஞ்சி உள்ள எல்லாருமே இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் இணைந்து இப்போ செயல்பட தொடங்கியிருக்காங்க. நாளை நடக்க போகிற அந்த மாவீரர் கூட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் தான் நீண்ட காலம் பயணிச்சிருக்கீங்க, அங்கேருந்து வந்திருக்கீங்க. அங்கே தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானை யார் பின்புலத்திலிருந்து வழிநடத்துறது? பிரச்சனையே அதுதானே. பின்புலத்திலேருந்து யார் பின்புலத்திலேருந்து வழிநடத்துகிறாங்கிறதே எங்களுக்கு தெரியல. நாங்கள்லாம் அவருக்கு பின்னாடி தான் இருந்தோம். ஆனால் எங்களுடைய அறிவுரைகளையோ கருத்துரைகளையோ அவர் செவிமடுப்பதற்கு என்றைக்குமே இடம் கொடுத்ததில்லை. ஒரு காலகட்டத்தில் தொடக்க காலகட்டத்தில் நாங்கள் பேசின சில விஷயங்களை, அதுவும் ஒரு ஒரு வேண்டா விருப்பாக சில விஷயங்களை கேட்டுக்கொள்வார். பிறகு வளர வளர அவருடைய போக்கு மாறியது. அவர் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயங்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அது எந்த சக்தி என்ன சக்திங்கிறது நமக்கு தெரியலை. அது இப்போ போகிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது நமக்கே தெரிய வருது அது யார். இப்போ நீங்கள் சமீபத்திய திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது, அவர் கூட பயணித்தது, யார் எந்த மாதிரியா சித்தாந்தத்தில் உள்ளவங்க அவர் கூட இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே யார் இது வரைக்கும் அவரை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது.
இப்போ நாங்கள் இருந்த வரைக்கும் எங்ககிட்ட எந்த கருத்துமே உள்வாங்கப்பட பிரச்சனையே அதுதான். நாங்கள் வெளியே வந்ததுக்கான காரணம் பல்வேறு இன்றைக்கும் வந்து நிறைய பேர் அதை விட்டு வெளியே வர்றதுக்கான காரணமே என்னென்னா எந்த கருத்துக்களும் அங்கே உள்வாங்கப்படலை. ஒற்றை கருத்து சீமானுடைய கருத்து மட்டும்தான் நாங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த ஒற்றை கருத்துமே அவருடைய கருத்தா என்பது கேள்விக்குறி. அது அவருடைய கருத்து இல்லை, அது பின்புலமாக யாரோ அவரை இயக்குறாங்க, அவர் மூலமாக வந்த கருத்தை தான் அவர் செயல்படுத்துகிறாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இல்லை, தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தில் அவர் இயங்கினார் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம்னு ஏதாவது ஒரு கட்சி மேலே இருக்கா உங்களுக்கு? சித்தாந்தம், அதாவது கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா, ஒரு வலதுசாரி சித்தாந்தம். இன்றைக்கு நேற்றைய சந்திப்புகள் அவர் கூட போன ஒரு 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 ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தர், அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் கூட போயிருக்காரு. அவர்லாம் முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் பின்புலத்தில் வந்தவர், அது வெளிப்படையாகவே தன்னை அறிவித்துக் கொள்பவர். அவர் கூடவே அவர் தான் இவருக்கு எல்லாமாவும் இருக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே அவர் வந்து அவருடைய பிடியில் இவர் சிக்கிட்டார். அவர் ஒருத்தர் தான் இவரை தவறாக வழிநடத்தி இவர் அழைச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிறது நான் சந்தேகப்பட்டது. அது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாகி வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. தமிழ் தேசியங்கிற பேச்சு வந்து எந்த அளவுக்கு உண்மையாக கொண்டிருக்கிறது? அது ஆரம்பம் சரியாக இருந்தது, அவருடைய நோக்கம், அவருடைய ஆரம்பம் மிகச் சரியாக இருந்தது. அதனால தான் இவ்வளோ தூரம் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு பின்னாடி வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அவருடைய தேவை மாறிடுச்சு, அவருடைய நோக்கம் மாறிடுச்சு. அதில் வந்து அவர் விலக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் விலகி செல்வது வந்து அவருக்கே தெரியுதா தெரியலன்னு தெரில. அவர் அதான் சொல்கிறல, அவர் வந்து இன்னொருத்தருடைய பிடியில், இன்னொரு சித்தாந்தத்தின் பிடியில் வந்து அவர் உள்ளுக்குள்ளே போயிட்டார் அப்படிங்கிறது தான் நாங்கள் சந்தேகப்படுறது. இப்போ உங்களை இடதுசாரி சித்தாந்தத்தில் அல்லது வந்து திராவிட இயக்க சித்தாந்தத்தில் வழி நடத்துறது யாரு? நாங்கள் எப்போவுமே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சித்தாந்தத்தில் தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வள்ளுவம் இருக்குது, எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ எண்ணற்ற எங்களுக்கு வழிகாட்டிகள் இருக்காங்க. இப்போ குறிப்பிட்டு நாங்கள் யாரோ ஒருத்தருடைய அவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் இயங்கலை. ஏற்கனவே நாங்கள் பல எங்களுடைய ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகள் பல பேருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் இந்த அரசியல் கட்சியை தொடங்கி அதில் நாங்கள் பயணித்தோம். அதே சித்தாந்தத்தை நாங்கள் தொடர்றோம், அவ்வளோதான். ஆந்திர கட்சியில் விளையாடுறவங்கள எங்களோட ஸ்லீப்பர் செல் தான் சீமான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்களாக தான் அனுப்பிச்சிடுவோம். அது அவருக்கு வந்து வேறு பதில் இல்லை. அவருக்கு எப்படி அவர் ஒரு நகைச்சுவை எப்போவுமே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இளவு வீடோ இல்லை கல்யாண வீடோ, இளவு வீடாக இருந்தால் தான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் தான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் என்ன கொண்டவர். அதனால் எது பண்ணாலும் நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்கணுங்கிற அதில் வந்து அதனுடைய பின்விளைவு என்ன வருது, நெகட்டிவாக வருதா பாசிட்டிவாக வருதாங்கிறத ஒருபோதும் கவலைப்பட மாட்டார். கவலைப்பட மாட்டார்னா அவருக்கு கொண்டு போய் சேர்க்குற ஆட்கள் வந்து, செய்தியை கொண்டு போய் சேர்க்குற ஆட்கள் வந்து, அண்ணே நீங்கள் பேசின பேச்சு அந்த சொன்னீங்கல்ல ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகுது, எல்லாம் ரசிக்கிறாங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அதை விரும்புவார், அதே போல் தான் பேசுவார். அதில் உள்ள பாதிப்புகள் அப்படி சொல்வதன் மூலமாக அந்த நேரத்தில் வந்து 10 பேர் கைத்தட்டி சிரிச்சிட்டாங்கன்னா அதை ரசிச்சுட்டு அதுதான் சிறப்புஞ்சிட்டு போயிடுவார். அதனுடைய பின்விளைவுகள் அவருக்கு தெரியாது, உண்மையிலே என்ன நடந்துருக்கு இந்த அரசியலுங்கிறது தெரியாது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று ஆரம்பித்து நாங்கள் தொடங்கியவுடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியாகிறது வந்து நிறையா வெளியே வர்றாங்க. காரணம் என்னென்னா, இது நாள் வரைக்கும் மௌனமாக இருந்தாங்க. அவங்க எங்கே போகிறது, ஒரு சித்தாந்தம் ஏற்று வந்துட்டோம், ஒரு கொள்கையை ஏற்று வந்துட்டோம், தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுட்டு வந்துட்டோம். ஈழத்தில் இத்தனை லட்சம் உறவுகள் வந்து கொன்றளிக்கப்பட்டதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருச்சு. நமக்கென்று ஒரு அரசியலை தொடங்கி வேலை செய்வோம்னு சொல்லிட்டு வந்த இவ்வளவு எண்ணற்ற இளைஞர்கள் இன்றைக்கு வந்து வேறு இந்த கட்சி சரியில்லை, தலைமை சரியில்லை, சீமான் சரியில்லைன்னு சொல்கிறப்ப எங்கே போகிறதுங்கிற ஒரு போக்கிடம் இல்லை. அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. 1-2 பேர் ஒரு தப்பி பிடிச்ச மாதிரி சில பேர் மட்டுமே திராவிட கட்சிகள், தேசிய கட்சி போயிருப்பாங்களே ஒழிய பல ஆயிரம் பேருக்கு வந்து வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று இதே கொள்கையோடு எந்த விதமான பிசுறும் இல்லாமல், எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த முன்னாடி, சரி நமக்கு ஒரு இயக்கம் இருக்குது, நம்ம இதே சித்தாந்தத்தில் இயங்குறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அங்கே முரண்பட்ட உடனடியாக நம்மளை தேடி வர்றாங்க, நம்ம கூட வந்து இணைஞ்சு வேலை செய்கிறாங்க. நாம் தமிழர் ஆரம்பிக்கும் போது வந்து ஈழத்தை மையமாக வச்சு தான் ஆரம்பித்தாங்க. நீங்கள் உங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு வந்து எதை மையமாக வச்சு இப்போ நீங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கீங்க? ஈழ தேசம்ங்கிறது எங்களுடைய உயிர். அது வந்து அதுதான் வந்து முதன்மை. இந்த 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 கட்சி, இந்த இயக்கம், இந்த தத்துவம், இதனுடைய கடைசி டார்கெட்னு பார்த்திங்கன்னா
எங்களுக்கு வந்து தமிழருக்கென்று ஒரு தனி நாடு. அந்த தனி நாடு எங்களுக்கு இங்கே வாய்ப்பில்லை. எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய இலக்கியம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய நாகரிகம், எங்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதை வந்து இருக்கிற அழிந்து போனதை மீட்டு அதை பாதுகாப்பதற்கென்று ஒரு தேசம் தேவைப்படுகிறது. அந்த தேசம் என்பது எங்கே சாத்தியம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஈழம் மட்டும்தான் சாத்தியம். ஆகவே அந்த தேசத்தை உருவாக்குறது எங்களுடைய இறுதி இலக்குங்கிறது அதுதான். ஆனால் அதற்குள்ளாக நம்ம வந்து பல்வேறு இலக்குகள் இங்கே வந்து எட்ட வேண்டிய இலக்குகள் இருக்குது. இன்றைக்கு வந்து தமிழர் நிலத்தில் ஒரு 8 கோடி பேர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் அதிகாரம் இல்லை, தமிழர் ஆட்சி இல்லை. தமிழர் ஆட்சி, தமிழர் அதிகாரம்னா வெறுமனே ஒரு தமிழர் ஆண்டதுனால மட்டும் தமிழர் ஆட்சி அதிகாரம் வந்துடுமா? அப்படி கிடையாது. தமிழருக்கான நலன், தமிழ் இனத்திற்கான நலன், தமிழ் நிலத்திற்கான பாதுகாப்பு, தமிழர் உரிமைக்கான பாதுகாப்பு, தமிழர் வேலைவாய்ப்பிற்கான பாதுகாப்பு, தமிழர் வாழ்வியலுக்கான பாதுகாப்பு, இது எல்லாமே போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு தமிழர் அரசுங்கிறது நிறுவனம் இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து எங்களுடைய முதன்மை இலக்கு. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். எப்படி நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதும் இதை வச்சு தான். அதே அந்த எங்களுடைய நோக்கம், அந்த நோக்கம் அப்படியே இருக்குது. எங்களுடைய வேலை திட்டங்கள் அப்படியே இருக்குது. ஆனால் தலைமை எங்களுக்கு சரியில்லைன்றதுனால நாங்களே தலைமையாகி இந்த வேலையை தொடங்குவோம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த வேலையை தொடங்கியிருக்கோம். ஏற்கனவே திராவிடமும் RSS உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயுமே தமிழ் தேசியம் வந்து சிக்கி சின்னாபனமாயிட்டு இருக்க நிலையில நீங்கள் எப்படி அதை மீட்டெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ் தேசியம் வந்து RSS திராவிடத்துக்கிட்ட எப்படி சிக்கி சின்னாபனவாதுன்னு சொல்கிறீங்க? அது வந்து அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எல்லாம் தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு தனித்துவமான தத்துவம். இல்லை, அப்படி இல்லை. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தாக்கம் இருக்குல்ல, முடக்குவதற்கான தாக்கம், நபர்களை முடக்குவதற்கான அதை தான் சொல்ல வரேன். அதான் தமிழ் தேசியம்ங்கிறது சிதறந்து கிடப்பதோ அல்லது சிதறந்து கிடக்கிறதுனால என்ன லாபம், என்ன நட்டம், அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான என்ன உங்களோட முன்னெடுப்பு என்ன? இல்லை, அதை தான் சொல்கிறேன். இப்போ தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு தனித்த தத்துவம். இது வந்து உலகில் எந்த தமிழ் தேசியம்ங்கிறல நாங்கள் வந்து உருவாக்கி கொண்டு இயங்கி கொண்டு இருந்தால் இப்போ இயங்க போகிற தத்துவம் எல்லாமே எல்லா மொழி வழி தேசிய இனமாக இருக்கிற எல்லா தேசிய இனங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம் தான். நீங்கள் தமிழர் அப்படிங்கிறத தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இவர் தெலுங்கர் அப்படின்னு தூக்கி வச்சு நீங்கள் போய் ஆந்திராவில் போய் பேசலாம். நீங்கள் வந்து ஒரு மராட்டியர், நீங்கள் வந்து மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் மாற்றிட்டு பேசலாம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான தேசிய இன மக்களுக்கான அரசியலை தான் நாங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். அதனால் வந்து நாம் பேசுகிற அரசியல்ங்கிறது தனித்துவமானது. ஆனால் ஒரு திராவிடம்ங்கிற பேரில் அன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஆரியர்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது, ஆரியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அவர்களை காலி செய்வதற்கு திராவிட தத்துவம் ஒன்று தேவைப்பட்டது. அதை தூக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கு அந்த தத்துவம் ஒன்றும் ஒரு தேவையில்லை. அன்றைக்கு வந்து அது வந்து ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட தத்துவம் தானே ஒழிய அன்றைக்கு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கு அது தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ் தேசம், தமிழுடைய விடுதலை எல்லாமே ஒடுக்கப்பட்டதற்கான காரணமே திராவிட தேசமாக வந்து திராவிட அரசியல் ஆகிப்போச்சு. திராவிட அரசியல் தான் என்ன பண்ணிடுச்சு, இன்றைக்கி நடந்த ஈழப்படுகொலையாக இருக்கட்டும், இங்கே நடக்கிற தமிழர் உரிமை பிரச்சனை, எந்த பிரச்சனை, இவங்களோட வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மூல காரணமாகவே திராவிட அரசியல் வந்துருச்சு. அப்போ அதை சரி செய்யறதுக்காக தான் நம்ம இந்த தத்துவத்தை மீண்டும் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். நாளை நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலிருந்து வர்றாங்க. எல்லாருமே அழைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் 5 வாகனத்தில் வரோம், 6 வாகனத்தில் வரோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதன் பிறகு நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சந்திப்புகள் இப்போ நான் 2-3 நாளாக அதான் உங்கள்கிட்ட பேச நினச்சது தான். 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் இது வந்து வேல்முருகன் வராரு, அவர் வராரு, இவர் வர்றாரு, உதயகுமார் வராரு, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு திராவிட கட்சிகள் வந்து திமுக வந்து இவங்களை கையில் எடுத்துருச்சு அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு 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 போலியான ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான். அதாவது இந்த மாதிரியான யாருக்காவது கீழே இருந்து அஜெண்டாவில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே மற்றவங்கள பார்த்தா சந்தேகம் வரத்தான் செய்யும். நாங்கள் உண்மையும் நேர்மையாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். காலம் வந்து எங்களை யாருன்னு காட்டும். இந்த தமிழ் மக்களுக்கு போலியான வேலைகள் செய்கிறது யார், போலியான தமிழ் தேசியம் பேசிட்டு மேடையில் ஒன்று பேசிட்டு கீழே போய் வேற வேலை செய்கிறது யார், மேடையில் பேசுகிறத அப்படியே செயல்படுத்த போகிறது யாருங்கிறது இந்த தமிழ் மக்கள் வந்து
கூடிய சீக்கிரம் இது வந்து உணர்த்துவார்கள். அப்போ வந்து இதற்கான விடை விளங்கும். அதுக்கடையில் வந்து இந்த இந்த தமிழ்நாடு முல்லாக கிளம்புறாங்க, பெரிய கூட்டம் வந்து திருச்சியை நோக்கி திரளுது அப்படிங்கிற செய்தி வர 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 ஐயையோ நம்ம கூடாரம் காலி ஆகுதே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் ஏதாவது ஒரு செய்தியை போட்டுட்ருக்காங்க. ஒரு முன்னுக்கு பின் முரணான செய்தி. வேல்முருகன் அண்ணன் வர்றாருங்கிறதுக்காகவே இது ஒரு திராவிட இதாக போயிருமா, ஒரு திராவிடத்தின் கீழ் நாங்கள் போயிட்டோங்கிறதாயிருமா? அவர் ஒரு திராவிட கட்சியில் கூட்டணியில் இருக்கார். அவர் தமிழர். நீண்ட காலமாக இந்த மண்ணில் இந்த தமிழர்களுக்கு, அதுவும் வந்து குறிப்பாக ஈழ விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கு பல ஆயிரக்கணக்கான உதவிகளை செய்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு அந்த விடுதலைக்காக போராடி இருக்க ஒரு தமிழ் மகன். அவரை கூப்பிட்றதுல எங்களுக்கு நான் பெருமையாக நினைக்கிறோம். கட்சி அதிகாரத்துக்காக வந்து ஒரு திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி சேர்றதுக்காக அது வந்து அவர் தமிழர்ல நாய்ப்பெருமா இல்லை எதிராளி நாய்ப்பெருமா? அவராவது வெளிப்படையாக திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏவாக இருந்து செயல்படுறாரு. நீங்கள் மறைமுகமாக கூட்டணி வைக்கிறீங்களே, அதுக்கு யார் பதில் சொல்கிறது? மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறது இது 1000 மடங்கு மேல். அந்த அளவில் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். நாங்கள் கூப்பிட்டுருக்கிற எல்லாருமே, இன்றைக்கி எங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்க எல்லாருமே ஒரு பெருமை மிகு தமிழ் அடையாளங்களாக பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் அரசியலை நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறது பிறகு பாருங்கள். நாங்கள் போய் திராவிட கட்சியில் போய் சேர போகிறோமா, இல்லை திராவிட கட்சியில் போய் கரைய போகிறோமா, இதை தமிழ் தேசிய கட்சியில் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்க போகிறோமாங்கிறத காலம் முடிவு செய்ய நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிற வரலாறுலாம் இருக்குது, அதையும் பார்க்க சொல்லுங்கள். இந்த கட்சிகளை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க, அவங்க வந்து கொண்டு வந்த மோசமான திட்டங்களை எதிர்த்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. அதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு பேசணும். தவறான கருத்துக்களை வந்து திணிக்கக்கூடாது, பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறோம், ரைட் விங் ஃபாலோ பண்ணுறவங்க ஏன் சீமானை வந்து பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சீமானையே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு திராவிட கட்சிகள் அவங்களுக்கு வந்து பெரிய எதிரியாக கருதுகிறாங்க. அவங்க திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு இவரை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்த நினைக்கிறாங்க. இவர் தெரியாமலோ தெரிஞ்சோ வந்து அதுக்கு வந்து பயன்படுறாரு. அதுக்கான பெனிஃபிட்டை அவர் அடைகிறாரு. மறைமுகமாக சில அவருக்கு பெனிஃபிட் கிடைக்குது, அதனால் அதை ஆதரித்து நிற்கிறாரு. பெனிஃபிட்டாக எப்படி சொல்கிறீங்க? அது நீங்களே யூகிச்சுக்கோங்க என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குங்கிறது. அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும்? திருச்சி மாவட்டத்தில் எவ்வளோ பேர் நாம் தமிழர்கள் வேலைக்கு உங்களுடைய இயக்கத்தில் வந்து இறந்துட்டாங்க? திருச்சியோட மண்டல செயலாளரே இங்கே தான் இருக்கார். ஒட்டுமொத்த திருச்சியோட சட்டமன்ற பாராளுமன்ற வேட்பாளர் இங்கே பின்னாடி தான் உட்காந்துருக்காரு, வினோத் இருக்காரு. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்க, முதன்மையாக இருந்த போராளிகள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சியில் இப்போ 8% வாக்கு இருந்தது. அதை வந்து மேலும் அதிகரிக்கக்கூடாது, அந்த கட்சியை உடைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில கட்சியை வந்து பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒருத்தராக வெளியில் அனுப்புறாங்க. குறிப்பிட்டு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவங்க தான் வெளியில் வராங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ வந்து சீமானுடைய சமீபத்திய அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர் பேசுகிற பேச்சுக்கள், அவருடைய வெளிவருகிற ஆடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ அப்படி ஒரு புனிதமான கட்சியை அவர் கட்டமைச்சு கொண்டு போயிட்டுருக்காரா? அதை உடச்சி நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறோமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கீழே இருந்துக்கிட்டு இவர் என்னுடைய தலைவர், சீமான் என்னுடைய தலைவர், என்னால் நான் வந்து என்னுடைய மகன்கிட்ட காமிக்க முடியுமா? இவர் தான் நம்ம தலைவர், இவரை நீ வந்து பின்பற்றி வாடா அப்படின்னுடைய மகன்கிட்ட காமிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒழுங்கோடு அவர் இருக்கிறாரா? இது எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும் இல்லை, இது இங்கே உள்ள எல்லாத்துக்கும், எங்களை நோக்கி வர எல்லாத்துக்குமே இது பொருந்தது. வீட்டில் தலை காட்ட முடியலை. இவரா அவங்க தலைவர், இவர் கூட சுற்றிட்டு இருக்கிய நீ இப்படி இருப்பியோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய காரணம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து புலம்பி தவிச்சு வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். எங்களுக்கு தத்துவம், நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் பிள்ளை இல்லைங்க, கோட்பாடு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான். இன்றைக்கும் நாங்கள் வந்து அதே கொள்கையோட அடிபெறலாமல் அப்படியே நாங்கள் வந்து அதை பின்பற்றி போகணும் தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்துகிற, அதை கொண்டு செலுத்துகிற, அதை செயல்படுத்தணும்னு நினச்சி வந்து செயல்படுத்துகிற தலைவர் மேலே தான் எங்களுக்கு பிரச்சனை. அவருடைய தவறுகள்னால தான் இவ்வளோ பெரிய பின்னடைவு. 8 விழுக்காடுன்றீங்க. 8 விழுக்காடுங்கிறதே ரொம்ப, நான் வந்து ரொம்ப குறைவு. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு குறைந்தபட்சம் 15-20 விழுக்காடு இந்த 2024 தேர்தலில் வந்திருக்கணும். ஆனால் 8 விழுக்காடு, இந்த 8 விழுக்காடை இவர் வந்து வருகிற தேர்தலில் வந்து மறுபடியும் தொடுவாராத, மறுபடியும் தக்க வைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அவ்வளோ பெரிய சங்கடங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கட்சிகளில் இருந்தாயிரம் இல்லாட்டி சமீபத்தில் நெல்லையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
உனக்காக போஸ்ட் அடித்தவன், உனக்காக வந்து கை காசு செலவழிச்சவன், உடல் உழைப்பை போட்டவன், குடும்பத்தை விட்டுட்டு உன் கூட நின்றவன், நீ எந்த ஊர் போகிறே சுற்றி வந்து பயணம் பண்ணவன், உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீ வந்து எல்லா பேருக்கு முன்னாடி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்கிறதுனா குறைஞ்சி போவேன். இருந்தால் இல்லைன்னா வெளியே போ அப்படின்னா என்ன மாதிரியானது ஒரு இதனை நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துறீங்க, அதனுடைய பாஸா நீங்கள், சேர்மனா நீங்கள், உங்கள்கிட்ட வந்து மாத சம்பளம் வாங்குறவன் நாங்கள் எல்லாம். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா நாம் தமிழர் கட்சிங்கிறது? ஒவ்வொருத்தனுங்க ஒவ்வொரு பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு கூட்டம் நடத்தியிருக்காங்க, போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஏன் ஓட்டு, ஏன் கட்சி, எனக்காக தான் ஓட்டு கொடுக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு தேசிய கட்சியில் திராவிட கட்சியில் குறை சொல்வதற்கு என்ன தகுதி அருகதை இருக்குது? குறைந்தபட்சமாக திருந்தவாத செய்யுங்க. நீங்கள் இனிமேல் அள்ளிக்கட்ட போகிறது கிடையாது. நீங்கள் இனிமேல் வந்து அதிகாரத்துக்கு வரப்போகிற ஒன்றும் கிடையாது. குறைந்தபட்சமாக சுயமாக உணர்ந்து நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து திருந்தவாத செய்யுங்க. அது உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நீ பல ஆண்டுகளாக பயணிச்சீங்க, இப்போ சமீப காலமாக தான் நம்மளாம் குற்றச்சாட்டு. அதாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாலு நான் வெளியே வந்து இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகளாகவே இந்த போர் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குங்க. இந்த பனிப்போர் உள்ள போயிட்டே இருக்குது. நம்ம சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். அவர் சொல்கிறது ஏதோ ஒன்று திடீர்னு ஒன்று சொல்லுவார். அதை சொன்ன லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பி போயிட்டே இருப்பார். நம்ம பின்னாடி புறால் குழம்பிகிட்டே இருக்கணும். இப்படியே ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் இருக்கிறோம். நான், அண்ணன், தம்பி, அண்ணன் இவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா டிவியில் வந்து ஏதோ வந்துட்டு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஃபோன் பண்ணுறேன், என்னங்க அப்படின்னு கேட்டால், என்னங்க உங்களால் சசிகலா போய் சந்திச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கேட்குறவங்களுக்கு என்ன பதில்? எல்லா பத்திரிகையாளரும் கேட்குறாங்க, சசிகலா சந்திச்சா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறதே தெரில. எதுக்காக போய் சந்திச்சார்? அப்போ குறைந்தபட்சமாக நீங்கள் செயல்படுத்த விஷயத்த பக்கத்தில் உள்ள ஆள்கிட்டயாவது வந்து கலந்து ஆலோசிங்க. இன்ன காரணத்துக்காக சந்திக்கிறோம்னா சொல்லுங்கள், அது மாதிரி நாங்கள் பேசிக்கிறோம்ல அப்படின்னா. அப்போ சசிகலாவை சந்திக்க வச்சதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. அதுவும் யாரோ ஒருத்தர் வந்து அவர் இயக்கியிருக்காரு. அந்த இயக்கத்தில் போய் அவர் நடிச்சிட்டு வந்துட்டார். அவ்வளோதான். இப்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து சசிகலா சந்திச்சது எந்த காலம்? 5 வருடத்துக்கு முன்னால், 5 வருடத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்தே இந்த பனிப்போர் போயிட்டு தான் இருக்குது. பொறுக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் வெளியே வரோம். அவ்வளோதான். நடிகர் விஜயும் தமிழ் தேசம் இல்லை, அவர் பெயர் அளவில் அறிவிச்சிருக்காரு. தமிழ் தேசியமும் 2 கண்களில் தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர், இவ்வளவு கோடி மக்களுடைய ஒரு அன்பை பெற்ற ஒரு நடிகர், அந்த தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி. அவ்வளோதான். அதே நேரத்துக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? திராவிடம், அவர் வாக்குக்காக திராவிடமும் என்னுடைய ஒரு கண் அப்படின்ற மாதிரி சொல்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம். அவருடைய செயல்பாடுகள் இனிவரும் காலங்களில் அவருடைய போராட்டங்கள் தமிழ் மக்களுக்கான, உண்மையிலே தமிழ் தேசியத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அதை நம்ம பேச முடியும். சீமான் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி அவர் எந்த ஜனநாயக பண்பை பார்த்து சேர்ந்தீங்க? இப்போ எதனால் அது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனநாயக பண்பு இருந்ததுங்க. ஆரம்பத்தில் சீமான் கட்சியில் வந்து சேரலைங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சீமான் கட்சியில் நாங்கள் சேரலை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சீமான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கினா அதில் சீமான் ஒருத்தர். அவ்வளோதான். சீமான் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து நண்பர், அண்ணன். அவ்வளோதான். 22லேருந்து நண்பர், 2002லேருந்து நண்பர், அண்ணன். அந்த உறவு தான். ஈழத்தில் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்துருச்சு. நாம் நம்பி இருந்த தமிழின தலைவர் சொன்ன கலைஞர் வந்து கைவிட்டுட்டார். மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்த அம்மா, ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து கைவிட்டாங்க. அப்போ நாம் வந்து ஒரு பரிதவித்த நிலையில் நாமளே சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஆரம்பித்ததான ஒழிய இவர் ஒருத்தர் தான் தலைவர், இவரை விட்டு ஆள் இல்லைன்னா சொல்ல. அன்றைக்கு வந்து நல்ல ஒரு தன்னுடைய நல்ல ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர் மக்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருந்தார். அன்றைக்கி நீங்கள் முதன்மையாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்தொடர்ந்து போனோம். அப்போல்லாம் வந்து ஒரு ஜனநாயக பண்பு அவர்கிட்ட இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம முடிவெடுத்து பண்ணுவோம். வளர தான் அவருடைய போக்கு மாறுது. அவர் வளர தன்னுடைய அந்த தலைமையை தக்க வச்சுக்கன்னு நினைக்கிறாரு. யார் ஒருத்தர் வந்து தன்னை தாண்டி வளராங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தட்டி விடணும்னு நினைக்கிறாரு. இது நினைக்கும் போது இந்த இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு உங்களை கேட்டு தான் சொன்னாரா? இல்லை, அப்போ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னது வந்து கட்சிக்கு முன்னாடி, கட்சியே ஆரம்பிக்கல. அப்போ அது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்தில் பேசினது. அப்போ வந்து இயக்குனர் சங்கம் சார்பாக அவர் போன கூட்டத்தில் பேசினார். 2011 பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரத்தில் இல்லை, அது அவருடைய அதெல்லாம் கேளதான். அந்த ரைமிங்காக சொல்லணுங்கிறதுக்காக சொன்னது. அதன் பிறகு அதெல்லாம் நம்ம வந்து அவர் பேசிட்டு வந்த பிறகு திரும்ப அறைக்குள்ள வந்து இதெல்லாம் தேவையில்லாதுண்ணே, நம்ம சொல்லியிருந்துருக்க வேண்டியதில்லை
அவசியமற்றது. பல விஷயங்கள் நான் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சொன்னார்ல, ராஜீவ் காந்தி நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்ல, அப்படிலாம் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் வந்து நாங்களே கண்டிச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு அரசியல் செய்கிறோம், ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு மக்கள் திரள அரசியல் செய்கிறோம். இதில் இந்த மாதிரியான வந்து பேச்சுக்கள் நமக்கு வந்து தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கண்டிச்சிருக்கோம். சிலதெல்லாம் தவிர்த்துருக்காரு. அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து சில பேச்சுகள் வந்து கேட்டார். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். உலகம் முழுக்க இருக்க புலம்பெயர் தமிழர்கள் இன்னமும் சீமான ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து இப்போ வெளியில வந்து தொடர்ந்து அப்படிலாம் நம்பலைங்க. யார் சொன்னது? உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அப்படிலாம் நம்பலை. இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட பேசுகிறாங்கல்ல, மிகச்சிறந்த முன்னெடுப்பு, சரியாக முன்னெடுத்து கொண்டு போங்க. உங்களுக்கு வெளிப்படையான ஆதரவு நாங்கள் கொடுக்கலைங்கிறக்கா உங்களை ஆதரிக்கவே நினைக்காதீங்க. எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. மாவீரர்கள் உங்களை வழிநடத்துவாங்க. நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. ஒரு மாற்று தமிழ் தேசிய சக்திங்கிறது தேவை. அவருடைய செயல்பாடுகளில் பல தவறுகள் இருக்குது. அதை பொறுத்து தான் போக்குறோம். எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நாங்கள் ஆதரிக்கிற நிலையில் அவர் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் முன்னெடுக்கிறது சரியான இதுதான், நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறார். வெளிநாட்டு தமிழர்கள்ட்ட பாதிப்பு எப்படின்னா இருக்குது? இங்கே உள்ளவங்க தெரியும், பெருத்த ஏமாற்றம் இருக்குது. வெளிநாட்டு தமிழர்கள் வந்து, அதாவது குறிப்பாக வந்து ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நாம் தமிழர் கட்சியை பெரிய நம்பிக்கையோடு பார்த்துக்கிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. ஒரு அவநம்பிக்கை இடத்துக்கு வந்துட்டாங்க. அவர் பயங்கரமாக நம்பினாங்க, சீமான் பயங்கரமாக நம்பினாங்க. இன்றைக்கு அதில் வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஒரு குழப்பத்தில் அப்படியே ரொம்ப வெதும்பி போய் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு 95 விழுக்காடு மக்கள் அப்படி தான் இருக்காங்க. சில பேர் 1-2 பேர் வந்து இவருடைய உண்மையான விஷயங்கள் தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வந்து வெளிப்படையாக ஆதரிப்பாங்க. பல பேர் வந்து அமைதியாயிட்டாங்க. எங்ககிட்ட தொடர்புல இருக்காங்க நிறைய பேர். சார், திறன் நிதினா என்ன? அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு? திரள் நிதினா அந்த வார்த்தையிலே உங்களுக்கு இருக்குல்ல, திரள் நிதி. எல்லாரும் அது வருது. அவர் வெளியிலேருந்து பொதுப்படையாக ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. இணையதளங்கள் மூலமாக அந்த வங்கி கணக்கு வருது. அது மூலமாக கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதனால் அது முறையாக வந்து கணக்கு கொடுக்கப்படுறதில்ல. அதுதான் அதில் சிக்கல். கட்சியில் பொதுவான கணக்கு கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஜனநாயக அமைப்பில் என்ன இருக்கணும், இவ்வளோ பணம் வந்துச்சு, இவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ மிச்சம் இருக்குது, இந்த உதவி செய்கிறோம், இவ்வளவு போஸ்ட் அடிக்கிறோம், இவ்வளவு போராட்டத்துக்கு செலவழிக்கிறோங்கிற கணக்கு வழக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆரம்பத்தில் நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு 2 வருடம் கணக்குகள் வந்து வெளியிட்டோம். அதன் பிறகு அதை வெளியிடும் போது அதில் சிக்கல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அது எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ செலவழிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி இதை கையாளுறாங்கிறது இப்போ யாருக்குமே தெரியாது. கட்சிக்கு பொருளாளர் இருக்காங்க. பேரளவில் ஒரு பொருளாளர் எப்போவுமே இருப்பார். எப்போவுமே பேரளவில் இருப்பார். அவர் பொருளாளர் வேலையை பார்க்க மாட்டார். இந்த கட்சியில் எல்லாமே பார்த்திங்கன்னா பொறுப்புலாம் இருக்கும். பொறுப்புக்கான வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்கார். செய்ய விட மாட்டாங்க. பொதுச்செயலாளர் இல்லை அது செய்ய விட மாட்டாங்கல்ல, செய்யாத ஆளை தான் போடுவாங்க. இந்த கட்சியில் பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்கார், ஒரு மருத்துவர். அவர் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர். இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கட்சியோட பொதுச்செயலாளர் எப்படி இருக்க முடியும்? ஆனால் அறிவிச்சிருக்காங்க. அவர் ஒரு மருத்துவர். அவர் நல்ல மருத்துவர், நல்ல குணம் படைத்தவர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டு பொதுச்செயலாளர்னா என்னன்னு கேளுங்கவர்கிட்ட அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு டம்மியாக ஒரு ஆள் இருக்கணும். நம்ம எது சொன்னாலும் வந்து கேட்டுக்கணும், நமக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் போடுவார். அதான் நடந்துட்டுருக்கு. ஆளுமை மிக்கவர்கள், திறமையானவர்கள், மிக திறமையானவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அடையாளப்படுத்துறதே கிடையாது, கொண்டு வரதே கிடையாது, முக்கிய பொறுப்புகள்லாம் நியமிக்கிறதே கிடையாது. அவ்வளோதான். சரி, ரொம்ப மகிழ்ச்சி.